ஹாய் வணக்கம். என்னோட நேம் சூர்யா. நான் கள்ளக்குறிச்சி கார்த்திகேயன் கார் கேஸ் ஃபிட்டிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன். இந்த வாரம் அப்டேட் என்னென்னா, மாருதி ஸ்விஃப்ட் டிசையரு மோட்டோசன் கிட்ட போட்டிருக்கு. எப்பயும் என்னடா இவன் மோட்டோசனே போட்டுட்ருக்கான்னு பார்க்காதீங்க. இந்த மோட்டோசனில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்பெஷல் என்னென்னா, இந்த இசிஎம் போர்டு வந்து மோட்டோசனோடது, இது கம்பெனியோடது, மாருதி வண்டியோடது. இந்த மோட்டோசன் கிட்டு வந்து இசிஎம், அதாவது மாருதி கம்பெனி இசிஎம் போர்டை ஒயரிங்கை வந்து டேமேஜ் பண்ணாமல் லூப் பண்ணிக்கலாம். இதில் தான் ஸ்பெஷலு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, வேப்பரைசரு, ப்ரெஷர் கேஜி, ஃபில்லிங் வால்வு, இதெல்லாம் நான் ரிட்டன் வால்வு. திடீர்னு ஏதோ ஒன்று ஆனாலும் சரி ரிட்டன் ஆகாது. அதிகமாக ப்ரெஷர் வெளியானாலும் வந்து டேமேஜ் ஏதாச்சும் ஆனாலும் இது வந்து ப்ரெஷர் எல்லாமே வால்வு எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். சாலான் சுவிட்ச் எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். இதுதான் நான் ரிட்டன் வால்வு. வாங்க இப்போ பார்க்குறது என்னென்னா, டேங்க்கு, சிஎன்ஜி டேங்க். இது 8 கிலோ டேங்க் தான். ஏன் இது இந்த வண்டிக்கு சின்ன டேங்காக போடுறோம்? 8 கிலோ எல்லாத்துக்கும் 10 கிலோ 12 கிலோ 14 கிலோ வரையும் இருக்குது. ஏன் 8 கிலோ மட்டும் போடுறோன்னா, இதில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு வந்து இது மட்டும்தான். 8 கிலோ டேங்க் தான் ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது. அப்போ நான் மட்டுமே தான் உங்களால் என்ன சொல்கிறது, ஆடியோவில் என்டாஸ்மெண்ட் வாங்க முடியும். வாங்க இன்சைடு டிஜிட்டல் மீட்ரு சென்சார் லெவல் எப்படி காமிக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் கேஸ் இண்டிகேஷனு பார்த்துக்கங்க. இந்த வண்டி எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு அப்படின்னா வெறும் 51 தான், 51 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வாரம் அப்டேட் இதாங்க. இது வந்து லேட்டஸ்ட் கிட்டு. இல்லை ஓல்டு மீதி எல்லாருமே 2 இசிஎம் போர்டு வைக்கிறாங்க, நீங்கள் மட்டும் சிங்கிள் இசிஎம் போர்டுன்னு சொல்லாதீங்க. இதுதான் லேட்டஸ்ட் கிட்டு. லேட்டஸ்ட் கிட்டுக்கு ஒரே ஒரு இசிஎம் போர்டு மட்டும்தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்பெனி ஒயரிங் கிட்ட டேமேஜ் பண்ணாமல் லூப் பண்ணிக்கலாம். ஈஸியான வழி. இதனால் வந்து கம்பெனி 5 வருஷத்துக்கு இன்ஜின் வாரண்டி இருக்குது. முன்னெல்லாம் வந்து 2 இசிஎம் போர்டு வைப்போம், அதெல்லாம் கட் பண்ணி வைப்போம், இன்ஜின் வாரண்டி வராது. ஏன்னா ஒயரிங் கட் பண்ணாவே வாரண்டி கிடைக்காது. சரிங்களா? இப்போ வந்து அப்படி கிடையாது. லூப் பண்ணுறனால டேமேஜ் பண்ண தேவையில்லை. அதனால் கண்டிப்பாக மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கம்பெனி வாரண்டி கிளைம் ஆகும்.